ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். அன்றியும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்குரிய பிரதிபலன்கள் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்க வல்ல அற்ப இன்ப பொருளே அன்றி வேறில்லை. இஸ்லாமிய கடமைகள். மனிதனை படைத்த இறைவன் மனிதன் சரியான நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்வதற்கும் இறை நம்பிக்கை உறுதியாகவும் வலுவாகவும் இருப்பதற்கும் அவனது உள்ளம் பண்பட்டதாக தீமைகளை விட்டு விலகியதாக இருப்பதற்கும் உள்ளம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பதற்கும் தேவையான முறையிலே எப்படிப்பட்ட காலங்களில் எப்படிப்பட்ட முறையிலே வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி உள்ளான். இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளில் முக்கியமான ஒரு வணக்கம் தொழுகை என்பதாகும். இந்த தொழுகை என்பது முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு 5 முறை இறைவனை தொழ வேண்டும். தொழுகையிலே பல்வேறு சிறப்புகளை இறைவன் வைத்துள்ளான். தொழுகின்ற பொழுது திருக்குரான் வசனங்கள் ஓதி காட்டப்படும். அப்பொழுது அதன் மூலம் தொழக்கூடியவர்கள் படிப்பினைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். இறை தியானமும் இறைவனிடம் பிரார்த்தனையும் தொழுகையிலே நிறைந்திருக்கின்றது. இந்த தொழுகையை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுது தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் மனிதனை தடுக்கின்றது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிம்களுக்கு தொழுகை கூட்டாக சேர்ந்து தொழ வேண்டும் என்பதும் ஒரு கடமையாக இருக்கின்றது. கூட்டாக முஸ்லிம்கள் தொழுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் முழுக்க முழுக்க மறைந்து விடுகின்றன. இப்படிப்பட்ட கூட்டான வணக்க வழிபாடுகளில் முதலாவது யார் வருகின்றார்களோ அவர்கள் முதலாவது வரிசையிலும் பின்னால் வரக்கூடியவர்கள் பின்னால் வரிசையிலும் நிற்க வேண்டும். மனிதர்களுக்கு இருக்கின்ற உலக அந்தஸ்துகளின் அடிப்படையில் தொழுகைகளில் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. இப்படிப்பட்ட பயிற்சிகள் மூலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி இருக்கின்றது. தீண்டாமையை ஒழித்த ஒரே சமுதாயம் இஸ்லாம்தான் என்ற பெருமையை பெறுவதற்கு தொழுகையும் தனது பங்கை ஆற்றியிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடான காரியங்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் விலக்கும். அடுத்த முக்கியமான கடமை ரமதான் மாதத்திலே நோன்பு இருப்பதாகும். நோன்பு என்றால் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை உண்ணாமலும் பருகாமலும் சம்போகம் செய்யாமலும் இருப்பதாகும். நோன்பின் மூலமாக இறையச்சத்தை அடையலாம் என்று திருக்குரானிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இந்த நோன்பிலே நமக்கு உரிமையாக இருக்கக்கூடிய உணவையும் உரிமையாக இருக்கக்கூடிய பானத்தையும் அருந்தாமல் இருக்கவும் தனக்கு உரிமைப்பட்டிருக்கின்ற மனைவியோடு கூட உறவு கொள்ளாமல் இருக்கவும் பயிற்சியை இறைவன் தருகின்றான். இந்த கட்டுப்பாடு மூலமாக மற்றைய காலங்களில் தனக்கு அனுமதி இல்லாத விஷயத்தை அவன் அணுகக்கூடாது, இறைவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளுணர்வோடு அவனது வாழ்நாள் முழுவதும் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நோன்பு மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நோன்பின் மூலமாக
பல்வேறு பயன்கள் இருப்பதாக பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள். மருத்துவ ரீதியான பலன்கள், இன்ன பிற பல்வேறு பலன்கள் இருக்கின்றன என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக முக்கியமான கடமை ஜக்காத் எனப்படும் ஏழை வரியாகும். முஸ்லிம்களில் தங்களது தேவையை விட அதிகமாக பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள், தங்களது தேவையை நிறைவேற்ற இயலாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களது அதிகப்படியான செல்வத்திலிருந்து கணக்கிட்டு ஏறக்குறைய 2.5% தானமாக கொடுப்பதாகும். இப்படி கொடுப்பது கட்டாய கடமையாகும். இதை மறுத்தால் இஸ்லாத்தின் அடிப்படையை மறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். இப்படிப்பட்ட முறையிலே ஏழை வரியை கொடுப்பதன் மூலமாக இறைவன் அவர்களை சுத்தப்படுத்துகின்றான். இந்த ஏழை வரி மூலமாக இஸ்லாம் அழகிய பொருளாதார திட்டத்தை தருகின்றது. ஏழைகள் அனைவரும் இந்த பொருளாதார திட்டத்தின் அடிப்படையிலே சுபிட்சம் பெறுவதற்கு வாய்ப்பை இஸ்லாம் தருகின்றது. பணக்காரர்கள் எவ்வளவுதான் பணத்தை சேர்த்தாலும் பணத்தின் மீது பற்றற்ற ஒரு பண்பு ஏற்படுவதற்கும் இந்த ஏழை வரியாகிய ஜக்காத் பயன்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இறுதியாக இன்னொரு முக்கியமான கடமை ஹஜ் என்று சொல்லக்கூடிய கடமையாகும். இந்த கடமை முஸ்லிம்களில் வசதி படைத்த, ஆரோக்கியமுள்ள, பயணம் செய்வதற்கு வாய்ப்பு பெற்ற அனைத்து முஸ்லிம்களும் தங்களது வாழ்நாளில் ஒருமுறை மக்காவுக்கு வந்து ஹஜ் கிரிகைகளை செய்வது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. ஹஜ்ஜிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அகில உலக சகோதரத்துவ ஒரு மாநாடு ஹஜ் ஆகும். இதிலே ஆண்கள் அனைவரும் தைக்கப்படாத வெள்ளை நிற 2 ஆடைகளை அணிந்திருப்பார்கள். ஒரு கீழாடை, ஒரு மேலாடை. இதிலே அரசனாக இருந்தாலும் வசதி வாய்ப்பு அற்றவனாக இருந்தாலும் ஹஜ் நடக்கக்கூடிய நேரத்தில் அனைவரும் சமமான முறையிலே உடை அணிந்து சமத்துவத்தோடு காட்சி தருவார்கள். உலகத்தில் உள்ள பல்வேறு மக்களை ஒரே இடத்திலே ஹஜ் கொண்டு வந்து நிறுத்துகின்றது. இதன் மூலமாக உலக மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை ஏற்றளவில் மட்டும் சொல்லாமல் நிதர்சனமாக நடைமுறையில் நடத்தி காட்டக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வு ஹஜ் ஆகும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது இறை நம்பிக்கையும் இறை வணக்க வழிபாடுகளையும் மட்டும் உடைய மார்க்கம் அல்ல. இது இன்னும் பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாகும். இஸ்லாம் தனிமனித ஒழுக்க மாண்பை பேண வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி மொழியிலே கூறுகின்றார்கள், இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அக்லாக். நான் அனுப்பப்பட்டது கண்ணியமிக்க நற்பண்புகளை பரிபூர்ணப்படுத்துவதற்குத்தான் என்று கூறினார்கள். ஆக தனிமனித ஒழுக்கங்களாகிய பொய் பேசாமல் இருப்பது, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது, நம்பிக்கை மோசடி செய்யாமல் இருப்பது, அமானிதத்தை பேணுவது, நளினமான முறையிலே உற்றாரோடும் மற்றாரோடும் பழகுவது, பெற்றோரையும் உற்றார் உறவினர்களையும் பேணுவது, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, அண்டை வீட்டாரை ஆதரிப்பது, நாவை பேணி நடப்பது, கடுஞ்சொற்களால் யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது போன்ற எல்லா நற்குணங்களையும் பேண வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு மட்டுமல்லாமல், இவற்றை பேணாதவன் சரியான முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதையும் நபிமொழிகள் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடியும். والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم على صلوات